ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். 2 நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ருசியாக சுவையாக சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு வச்சோன்னா உடனே காலியாகிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி, 1 கட்டி மண்டவெல்லம் எடுத்திருக்கேங்க. வாங்க அதை குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். எள்ளு சேர்க்குறது உங்களோட விருப்பம் தாங்க. சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எள்ளு நல்லா வறுத்துட்டு வேறொரு பிளேட்டில் சேர்த்துட்டேங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருந்தேன். அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டு நல்லா வெடித்து வருங்க வேர்க்கடலை. இதையும் நல்லா வேறொரு பிளேட்டில் சேர்த்துட்டு இந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த ரேஷன் அரிசியை சேர்த்துக்கலாங்க. ரேஷன் அரிசி இல்லாத வீடே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் அரிசியில் இது போல் செஞ்சு சுவையாக செஞ்சு சாப்பிட்லாம். ரேஷன் அரிசியிலையும் ஒரு சத்து இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாக செஞ்சுக்கலாம். இது போல் பொரியரிசி மாதிரி நம்ம ரேஷன் அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு கால்வாசி வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நமக்கு அரைவாசி நல்லா வறுத்து வந்திருக்குங்க. இது ஃபுல்லாக நம்ம வறுத்த பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக வறுத்துட்டு நம்ம வேறொரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டேங்க. வேர்க்கடலையும் வறுத்தாச்சு, எள்ளும் வறுத்தாச்சு. ரேஷன் அரிசியை வறுத்துட்டு பொரியரிசி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. 1 கட்டி மண்டை வெல்லத்தை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சிக்கிட்டால் போதுங்க. பாகுப்பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது நல்லா கரைஞ்சிருச்சுன்னா நமக்கு குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கரைஞ்சி வந்திருக்கு. இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பொரியரிசியை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. 2 ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்ச எள்ளு சேர்த்துக்கலாம். இது எள்ளு சேர்க்காமலே செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் எள்ளு சேர்த்து செய்யும்போது வாயில் அகப்படும் போது நல்லா சூப்பராக இருக்கும் எள்ளோட வாசனையோட. நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நெய் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் சேர்த்து செய்யும்போது வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தோன்னா அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலக்கிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் எண்ணெயோ நெய்யோ தடவணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உருண்டை நல்லா பளபளன்னு இருக்கணும்னா எண்ணெயோ நெய்யோ கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா நல்லா பளபளன்னு இருக்குங்க. இன்றைக்கி நான் பால் ஷேப்பில் தாங்க செஞ்சுருக்கேன். இது போல் ஏகப்பட்ட எண்ணெய் இல்லாமல் சிறுதானியத்தில் உருண்டை ரெசிபி நிறையா போட்டிருக்கேங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்சோன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. இது போல் நம்ம எள்ளு சேர்த்து செய்யும்போது பல்லில் அகப்படும் போது எள்ளோட வாசனையோட செம்ம சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சிம்பிளான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி.